துபாயில மாற்றுத்திறனாளி வாடிக்கையாளர் அவரோட காரை சேதப்படுத்தினதுக்காக உணவகத்தோட உரிமையாளர் மற்றும் அதன் வாலட் பார்க்கிங் ஓட்டுநர் ஆகிய இருவருக்கும் இணைந்து சுமார் 85,000 திர்ஹம்ஸ் தொகையை பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடா வழங்கணும்னு துபாய் சிவில் கோர்ட் அறிவிச்சிருக்கு. இந்த கேஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அந்த ஹோட்டல்ல காரை நிறுத்தக்கூடிய வேலட் பார்க்கிங் டிரைவர் கிட்ட காரை நிறுத்துமாறு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட கார்ல அவரோட ஸ்பெஷாலிட்டிக்காக சில விஷயங்கள்லாம் மாத்தி வச்சிருக்காராம். ஸோ பார்த்து பத்திரமா டிராப் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனா அவரு காரை நடைபாதையில மோதி காருக்கு ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. பாதிக்கப்பட்ட பெண்ண அந்த காரை ரொம்பவே தன்னோட சம்பளத்தை சேர்த்து வச்சு பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. காப்பீட்டு நிறுவனத்துக்கிட்ட இந்த சேதத்தை காட்டும் போது அவங்களும் சரியான இழப்பீடை வழங்க மறுத்திருக்காங்க. இப்ப கார் இல்லாம அவங்க வேலைக்கு போக கூட வாடகை காரை எடுத்துதான் போறாங்களா. இதனால அவங்களுக்கு நிறையவே காசு வீணாயிருக்கு. அது மட்டும் இல்லாம மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இழப்பீடா 1,80,000 திர்ஹம்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு வழக்க கோர்ட்ல தாக்கல் செய்யறாங்க. அதே நேரத்துல ஹோட்டல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, காரை பழுது பார்த்த எந்த இன்வாய்ஸுமே அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணவே இல்லை. காரை ஓட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி காரை பத்தின எந்த விஷயத்தையுமே சரியா அவங்க விளக்கவே இல்லை. அதனால விபத்தை பத்தி முழுசா மதிப்பீடு செய்ய ஒரு நிபுணரை நியமிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோர்ட்டும் நியமிச்சிருக்கு. அவங்க அந்த சேதத்துக்கான செலவெல்லாம் மதிப்பிட்டிருக்காங்க. விபத்திற்கான பழுதுபார்ப்பு செலவு 80,000 திர்ஹம்ஸ், காரின் சந்தை மதிப்பு 75,000 திர்ஹம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய பரிசீலனையெல்லாம் செஞ்சு நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. அதாவது காரை சரியா ஓட்டாதது அந்த ஊழியரோட தவறுதான். அதனால அந்த உணவகமும் ஊழியரும் கூட்டா சேர்ந்து இந்த சேதத்துக்கு பொறுப்பேற்கணும். காரோட சந்தை மதிப்பான 75,000 திர்ஹம்ஸை இழப்பீடாவும், அது மட்டும் இல்லாம பிற தார்மீக சேதங்களுக்கு கூடுதலா 10,000 திர்ஹம்ஸையும் சேர்த்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம பொறுப்போட செயல்பட வேண்டிய அவசியத்தை நமக்கு எடுத்து காட்டுது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.